உண்ணுவதற்கு புல்லும் பருக தண்ணீரும் தந்து நீ என் தலையை வருடிய பொழுதெல்லாம் உன்னை என் தெய்வமாக பார்த்தேன். நீ என்னை ஒவ்வொரு முறையும் துரத்தி துரத்தி விளையாண்டு மகிழும் போது உன் நட்பை கண்டு மகிழ்ந்தேன். ஒரு நாள் கையில் கத்தியோடு நீ என்னை விரட்டிய பொழுது இதுவும் ஒரு வகையான விளையாட்டாக இருக்குமோ என நம்பி தலையை காண்பித்தேன். கனபொழுதில் துண்டித்தாய் என் தலையை. வெட்டுப்பட்டது உன் மீது இருந்த நம்பிக்கையும் என் தலையும். இறுதியில் குருதியின் நடுவே என் கண்கள் உன்னை பார்த்து கேட்டன, இதற்காகத்தான் என்னை பாசமோடு பழகினாயா, வளர்த்தாயா என. இப்ப எதுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னா, மக்களே சிந்தித்து வாக்களிங்க. சோ இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆள்ல அன்னைக்கு டீ குடிக்கிறது என்ன, ரோடா சுத்துறது என்ன, உங்களை வந்து பாக்குறது என்ன, பயங்கரமா நான் ஏழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு உங்களை திருப்பி திருப்பி காட்டிட்டு உங்களை பயங்கரமா பேசுவாங்க, உங்ககிட்ட பழகுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாம் இதுக்குதான் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய ஜனநாயக கடமை. திங்கப்போ